ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு உதவியாளர் அவர் அவசர கோலத்தில் இந்த அரசு அவரை நீக்கிடுச்சு. அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு சென்று எங்கள் உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றம் அதை விசாரித்து அதை நீக்கினது தவறு, உடனே மீண்டும் அந்த உதவியாளரை எதிர்க்கட்சி தலைவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் அது நியமிக்கப்படலை. அது என்னன்னு கேட்கறதுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர்பாபுவும் கூகா செல்வமும் நேராக போய் சட்டமன்ற பேரவையினுடைய செயலாளரை போய் சந்தித்து கேட்டப்போ விரைவில் நியமிக்கப்படும் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் அது கேட்கறதுக்கு வந்தோம். சட்டமன்ற குழுக்கள் வைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மனு கொடுத்திருந்தீங்க. அந்த மனு இங்கே மட்டும் இல்லை, சபாநாயகர்கிட்ட மட்டும் இல்லை, கவர்னருக்கும் நேராக போய் சந்தித்து கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த விதமான பதில் எங்களுக்கு முறையாக வரல. எனவே இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கோம். விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உடனே வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும் கோரிக்கை ஏதாவது மனு அளிக்கப்படுமா? இல்லை, ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகள் அனைத்து கட்சி எல்லாத்தையும் கூட்டம் கூட்டி அதில் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை நகலையே கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு நேரடியாக கொடுத்துருக்குறோம். அவரும் கூட்டுறேன்னு சொல்லி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் கூட்டலை. இது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும். அது மட்டும் இல்லை, விவசாய பெறக்கூடிய மக்கள் ஏறக்குறைய 30-35 பேருக்கு இறந்துருக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்குரிய நிவாரணத் தொகையை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களாவது போய் நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லணும்னு பல முறை நாங்கள் சொல்லிட்டோம். உடனே சட்டமன்ற கூட்டத்தை ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி இது குறித்து விவாதிக்கணும், வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும்னு ஒரு தீர்மானத்தை போடணும்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்கிறோம். இது வரைக்கும் அரசு அதற்கான முயற்சி ஈடுபடவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. குறைக்கணும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 500 பேர்ல இருந்து அதுக்கு அதிகபட்சமாக அந்த இல்லத்தை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப பாதுகாப்பு போட்டுக்கிறது சாதாரணமா உள்ளது. பொதுமக்களுக்காக அங்க வரக்கூடிய தொண்டர்களுக்காக விஐபி எந்த விஐபி எந்த அடிப்படையில் விஐபின்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவருடைய இல்லத்தை பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 பேர் வராங்க. ஆமா, இல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது காவல்துறை கடமை. நான் அதுல குறுக்கிட விரும்பல. ஆனா முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருந்துச்சோ அத்தனை பாதுகாப்புகளும் அவருடைய தோழியாக இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு எந்த வகையில கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் கேட்டனே தவிர முதலமைச்சருடைய அங்கு வாழ்ந்த போயஸ் தோட்டத்தின் இல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த தவறு நான் என்னைக்கும் சொல்லல, இப்பவும் சொல்லல. பொதுக்குழு எப்ப கூட இருக்கு? தேதி முடிவான பிறகு முறையாக உங்களிடத்தில் அறிவிக்கிறேன். விமான நிலையத்தில் கனிமொழி பேசியிருக்காங்க பிரஸ் கிட்ட. அதாவது நீங்க செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் குறித்து செய்தியாளர் கேட்டதுக்கு அது பொதுக்குழு செயற்படும் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்குழு சேர்தான் முடிவு பண்ணணும். பொதுக்குழு சேர்தான் முடிவு பண்ணணும், வேற எதுவும் முடிவு பண்ண முடியாது. நன்றாக இருக்கிறார். இது குறித்து காவேரி மருத்துவமனையினுடைய அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெளிவான அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் நன்றாக இருக்கிறார்.